என் தட்ட விடு. முடியாது, உன் தட்டுல இருந்து எடுத்து தின்னு. அதோட மட்டும் இல்ல, உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடு. என்ன விடுங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப அடுத்த நாளுக்கு கிளம்புறாங்க. இப்ப கண்மணி அன்பு வேணான்னு சொல்லிட்டு போறாங்களா, கண்மணியும் தேன்மொழியும் போறாங்க. போற இடத்துல கண்மணிக்கு மயக்கம் வந்துருது, வாமிட் எடுக்குறாங்க. ப்ரமோல பார்த்துருப்போம். டாக்டர்ட்ட போறாங்க. பார்த்தா கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிர்றாங்க. அடங்கொய்யால! எத்தன மாசத்துலடா கர்ப்பம்? ஆமாங்க. இப்பதாங்க 40 நாளு. இப்ப அவங்க அன்பு வீட்ட விட்டு வெளில வந்தாங்க இல்லையா? அவங்க அம்மா வீட்ல ஒரு 4 நாள். அதுக்கப்புறம் க அன்பு ஜீவா குடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த வீட்ல போய் ஒரு 20 நாள் அந்த ஹோட்டல்ல வேல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்துட்டு கோர்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு வந்ததுல ஒரு 10 நாள். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா 40 நாள் தாங்க ஆகுது. நமக்கு அப்படித்தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாடகம் ஒரு கர்ப்பமாகி 2 வருஷம் வரைக்கும் வயிறே தெரியாம இருக்கும் இல்லையா? சிங்கப்பெண்ணை நாடகத்துல. அந்த மாரி வச்சுக்கோங்க. கதைக்கு கால் உண்டா என்ன? இப்ப மாசமாயிருது. தேனு வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. அன்பு சாருக்கு சொல்லுவோம்னா, "சொல்லாத" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "ஏன்டி?" "சொல்ல வேணாம்" அப்படின்றாங்களா. அதுக்கப்புறம் சரின்னு வேறாம மறைச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அன்புவ பாட்டி என்ன பண்றாங்க, "டேய்! நீ எத்தன நாளைக்குடா இங்கே இருக்க போற? வேலைக்கு வர வேணாமா? வாடா நம்ம ஆபீஸுக்கு. நம்ம ஆபீஸுடா" அப்படிங்கையில பாக்குறாங்க. "என்ன பாட்டி இப்பதான் தெரியுதா நம்ம ஆபீஸ்ன்னு?" இப்ப ஆபீஸுக்கு கூப்பிடுறதே எதுக்காக தெரியுமா? இந்த வெண்ணிலா தூண்டி விட்டுத்தாங்க. ஏன்னா, அப்பத்தானே இவரு அங்க போயிட்டா, இங்க வந்து வேலைய கவனிக்கலாம். அதாவது அவங்க அப்பாவ ஏதாவது போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற பிளானிங் போடுறாங்க. இவரு அன்பு வந்துட்டு, "என்ன புதுசா கூப்பிடுறீங்க? நான் வரல" அப்படின்னு சொல்லல. "இல்லடா கணக்கு வழக்கெல்லாம் என்னால பார்க்க முடியலடா" ன்னு இருமுது. "ரொம்ப முடியலடா அன்பு. எனக்கு அங்க வரக்கூட முடியலடா. போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வாடா, போடா" அப்படின்னு கெஞ்ச, சிவகாமிகிட்டயும் கெஞ்சி கேக்குது. சிவகாமி வேற வழி இல்லாம "போயிட்டு வாடா" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா, நீங்க சொன்னதுக்காக நான் போறேன்" அப்படின்னு போகையில பார்த்தா, எனக்கு அசிஸ்டன்ட்டா ஒரு ஆள் வேணும்" அப்படிங்கிறாங்க. "அதுக்கு யார்றா எங்க போறது?" அப்படிங்கையில, வெண்ணிலா இருக்கால்ல" அப்படின்னு பாட்டி சொல்ல, "பாட்டி வெண்ணிலா வந்தா நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி உட்றா. அவ நம்ம ஆஃபீஸுக்கு வரல, இன்னொரு ஆஃபீஸுக்கு போவா. நீ இங்க போ. அங்க தான் ஒண்ணும் பண்ண முடியல" அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்பு கிளம்பையில கண்மணிய பார்க்குறாங்க. அம்மாட்ட சொல்லி, "அம்மா வர சொல்லுங்கம்மா" அப்படிங்கையில, "கண்மணி ப்ளீஸ் அவன் மாமா அவரு எந்திரிக்கிற வரைக்கும் நீ போம்மா ப்ளீஸ்மா" அப்படிங்கிறாங்க. சரி வீட்ல இருந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு இவங்களும் கிளம்ப, வெண்ணிலா வந்துட்டு என்ன பண்ணுது, ஆஹா! எல்லாம் கிளம்புறாய்ங்க. பாட்டி உடனே, "வெண்ணிலா நீ போ பின்னாடி போ." உங்க பேரன் இப்பதான் போயிருக்காரு. அங்க போய் வேலைய பார்க்கட்டும் பாட்டி. அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம்" அப்படின்னு போகாம இருந்துருது. ஐயய்யோ! நம்ம இங்க இருக்கிறதும் தப்பாச்சே! நம்ம தான் ஏதாவது பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. நம்ம போற மாரி போயிட்டு தெரியாம வருவோம் அப்படின்ட்டு, "சரிங்க பாட்டி நானும் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருதுங்க. போற மாரி போயிட்டு இவங்க எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு எட்டி வந்து பார்க்க, அது அதுக ரூம்குள்ள போயிருதுங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மெல்ல வருது. ஒண்ணும் கண்டுக்காத மாரி வந்தா, சிவகாமி உள்ளுக்க வேல பார்த்துட்டு இருக்கு. எல்லாருமே வேல பார்க்குறாங்க. "வேலையா பார்க்குறீங்க?" அப்படிங்கையில, ஆஹா! அன்பு அக்கா தானேன்னு விட்டுட்டு போக தோணல. அது பாட்டுக்கு போணுச்சு. அக்கா தானேன்ட்டு, ஐய்யய்யோ! இது என்னதான் இருந்தாலும் அப்பனாச்சே அப்படின்னு ஒதுங்கிக்கிறது. அன்பு அக்கா அப்புறம் உள்ளுக்குள்ள போனதுக்கப்புறம் மெல்ல மெல்ல போகுதுங்க. போயிட்டு, "ராஜசேகரா" அப்படின்னு ராஜசேகர் ரூம்ல இருந்துட்டு செம்மையா காண்டாகுதுங்க. கையில க்ளவுஸும் போட்டுக்கிறது. போட்டுட்டு என்ன பண்றாங்க, கழுத்துட்ட போய் வச்சு, "பாவி துரோகி! நீ இனிமே இருக்கவே கூடாதுடா. நீ இருந்தாலும் எனக்கு தான்டா ஆபத்து" அப்படின்னு கழுத்துல கைய வச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க கழுத்த நெரிக்கிறதுக்கும் அன்பு வந்து, "ஏய் வெண்ணிலா" அப்படின்னு கத்திக்கிட்டு வர, அப்படியே தூக்கி வாரி போடுது. "அன்பு அன்பு வந்து ஒண்ணும் இல்ல. என்னடி பண்ண? எங்க அப்பாவ என்னடி பண்ண?" அப்படின்னு புடிச்சு இழுத்து சாத்துன்னு சாத்துறாங்க. கரெக்ட்டா கண்மணியும் வந்துருது. வந்துட்டு புடிச்சு விளாசுறாங்க. இழுத்து தர தரன்னு வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க பாட்டி, "என்னடா ஆச்சு? என்ன?" அப்படிங்கையில, இவ நான் வரல ஆஃபீஸ்க்குன்னு சொல்லும்போதே எனக்கு தெரியும்" அப்படின்னு கண்மணி சொல்ல, "என்ன தெரியும் உனக்கு? கூடவே அட்டை மாரி ஒட்டிக்கிட்டு போறவ, அன்பு போனா பின்னாடியே போறவ, நான் போகலைன்னு சொல்லயில நெனச்சேன்" அப்படின்னு சொல்ல, அப்பதான் சிவகாமி கேக்குது, "என்னம்மா ஆச்சு?" "நாங்க 2 பேரும் போனோம் அத்தை. ஆனா போகையில நான் தான் சொன்னேன். இந்த மாரி எனக்கு என்னமோ ஒரு மாரியா தெரியுது. அப்புறமா போய்க்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம்ன்னு சொல்லி கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "என்னடா அன்பு?" "ஆமாம்மா, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நல்ல வேளைம்மா நான் வந்தேன்ம்மா" அப்படின்னு இவள என்ன பண்றது? சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு தூண்ல வச்சு கட்டி, "நான் பண்ணல பாட்டி, நான் பண்ணல" அப்படின்னு அடிச்சு சொல்ல, "இல்லம்மா க்ளவுஸ் போட்டு பண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. கைய பார்த்தா அதுக்குள்ள க்ளவுஸ புடிங்கி தூக்கி எறிஞ்சிடுறா. "எங்க காணோம்? க்ளவுஸ் போட்டிருந்தா" அப்படிங்கையில, "பாட்டி இவரு பொய் சொல்றாரு பாட்டி" அப்படின்னு சொல்ல, "என்னடா நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? அவ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் அவ. அவள போய் நீ இப்படிலாம் பண்ணுவியா? ஏன்டி கண்மணி இது உன் வேல தானா?" அப்படின்னு சொல்லிட்டு
கண்மணிய பாட்டி அடிக்க வராங்க. பயங்கர கோவம் வந்துருது. "யார பார்த்து கை நீட்டுறீங்க? அவ என் பொண்டாட்டி. என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு ஓங்கி அறைய போயிறாரு. சிவகாமி உடனே, "அன்பு" அப்படின்னு தடுத்துடுறாங்க. "என்னதான் இருந்தாலும் அவங்க வயசானவங்க. அப்பலாம் கை நீட்டக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "ம்ஹ்ம். உனக்கு குளுகுளுன்னு இருக்குமேடி" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க, யாரும் தேவையில்ல. என் புள்ளைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு போய் உட்காந்துக்கிறது. "வெண்ணிலா, இனிமே இதுதான் என் ரூமு" அப்படின்றாங்க. "ஐயய்யோ! நீங்கலாம் பார்க்க வேணாம். நான் பார்த்துக்கிறேன் என் புருஷன." "ஏன்டி? எதுக்கு? பழி போடவா அவ மேல? இப்ப நீங்க இருந்தா அவ இங்கேயே வந்து உட்காந்துக்குவா. அப்புறம் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் முடியாது. நீங்க உங்க வீட்ல போய் இருங்க" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு, "முடியாதுடி. நான் இங்க தான் இருப்பேன். வெண்ணிலாவும் என் கூட தான் இருப்பா" அப்படிங்கிறாங்க. ஆனா அன்பு ஒத்துக்கவே இல்ல. "சரி, அவங்க இருந்தாலும் சரி, நான் இங்க தான் இருக்கிறேன்" அப்படின்ட்டு போய் சேர முன்னாடி போட்டுட்டு உட்காந்துர்றாரு. "என்ன இது? இப்படி உட்காந்துட்டானே! எப்படி இவன போட்டு தள்ளுறது? ஒண்ணும் புரியலையே!" அப்படிங்கையில இவரு தூக்கத்திலேயே வெண்ணிலா, வெண்ணிலான்னு மறுபடியும் சொல்ல, "என்ன இது? பாத்தியா? என் வெண்ணிலா மேல தான் இவன் பாசமா இருக்கான். உன் பேர சொன்னானா? என் பேர சொன்னானா? அதனால வெண்ணிலா இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு கிழவி சொல்லிருது. ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம், "பாட்டி, நான் உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு வெண்ணிலா எந்திரிச்சு போக, அன்பு சொல்றாரு, "பாட்டி, இவள நம்பாத. இவ பயங்கரமான ஃப்ராடுக்காரி. நான் சொல்றத கேளுங்க பாட்டி" அப்படிங்கிறாங்க. "ஏய், முடியாதுடா. எனக்குன்னு இருக்குதா? ஒருத்திடா" அப்படின்னு பாட்டி சொல்லிருது. "சரி, நீங்க எங்கிட்டும் போகாதீங்க. நீங்க போறதா இருந்தா என்ன கூப்பிட்டுட்டு போங்க. தயவு செஞ்சு அவள விட்டுட்டு போயிறாதீங்க பாட்டி" அப்படிங்கிறாங்க. "சரிடா" அப்படின்னு சொல்ல அன்பு போயிறாரு. அன்பு வெளியில வாராரு. "எங்க நம்ம ஆள காணுமே" அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க. "அம்மா, எங்கம்மா? எங்க?" அப்படிங்கல. "யாரடா கேட்குற?" "நான் யாரம்மா கேட்பேன்? என் பொண்டாட்டிய தான். அவ சாப்பிட கேட்டா. கிச்சன்ல இருப்பா, போய் பாரு" அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனா, அங்கே வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "அடி பாவி! இங்க பாரு, யாருக்கும் தெரியாம தின்னுகிட்டு இருக்கிறத" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாங்க, தட்டு எடுத்துட்டு சாப்பிடுற அவங்க எடுத்து செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. "ஹலோ, ஹலோ, அது எனக்காக செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு எடுத்தா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்ல, "முடியாது. எங்க வீட்ல சமைக்கிறத நான் திம்பேன். உங்க வீட்ல சமைச்சாலும் நான் அதுக்கு தகுந்த காச குடுக்குறேன். என் சாப்பாட நீங்க திங்கக்கூடாது." "சரி, உன் சாப்பாட்ட நான் எடுக்கல" அப்படின்னு அந்த பாத்திரத்துல இருக்கிறத வச்சுப்புட்டு, அப்பாடா! வச்சுட்டாரு. நிம்மதி அப்படின்னு நினைக்கையில, தட்டுல இருக்கு பார்த்தீங்களா, அத புடுங்கிட்டு கபக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. "ஐயோ! அது என்னோட சாப்பாடு" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா, அத எடுத்தாலும் வேணாங்கிற, இத எடுத்தாலும் வேணாங்கிற, அப்புறம் ஒரு மனுஷன் பட்னியாவா கிடக்குறது? உங்களுக்கு பசிச்சா உங்க அம்மாட்ட போய் கேளுங்க" அப்படிங்கையில, "அப்ப உனக்கு பசிச்சா நீ உங்க அம்மாட்டயா போய் கேட்குற?" அப்படிங்கையில, "சரி, அதுக்கு என் தட்ட சாப்பிடுவீங்களா? ஐயோ! அது எச்சி சோறு" அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க, இல்ல முடியாதுன்னு இவங்க பறிக்க, 2 பேருக்கும் பொதுவுல அது கீழ விழுந்துருது. அவங்க அம்மா வராங்க. "என்னடா சின்ன பிள்ளை மாரி அடிச்சுட்டு கிடக்குறீங்க? இங்க பாருங்க அத்த, என் சாப்பாட புடுங்கி தின்னுட்டாரு. இப்ப எனக்கு சாப்பாடு இல்ல" அப்படிங்கிறாங்களா. "சரி, விடு விடு. இந்தா நான் சப்பாத்தி போட்டிருக்கேன், சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்ல, "எனக்கு சப்பாத்திலாம் ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. "பரவால்ல, 2 பேரும் சாப்பிடுங்க" அப்படின்னு ஆளுக்கு 2 எடுத்து வைக்கிறாங்க. குருமா எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. "சரி, சீக்கிரம் போய் அப்பாவ பாரும்மா, நீ போம்மா" அப்படிங்கிறாங்க. "ஏன்டா?" "அம்மா, நான் கண்ணால பார்த்தேன்ம்மா. அவ தாம்மா பண்ணுனா. சீக்கிரம் வெண்ணிலா போங்காட்டி நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அம்மாவ அனுப்பி வச்ச கையோட கண்மணிட்ட வாராரு. "அப்புறம் மேடம், சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு வராரு. "நான் சாப்பிடுறேன், சாப்பிடல. எதுக்கு இப்ப வந்து கேட்குறீங்க?" "இல்ல, நான் அம்மாவ அனுப்பி வச்சது ஏன் தெரியுமா?" எதுக்கு நீங்க அனுப்பி வச்சீங்க? எதுக்கு அனுப்பி வச்சா எனக்கென்ன?" "அதுவா, அதுவா, அது எதுக்குன்னா" அப்படின்னு கிட்டக வந்து டபக்குன்னு கன்னத்துல ஒரு முத்தத்த குடுத்துட்டு, "இதுக்கு தான்" அப்படின்னு போக அப்படியே பார்க்குறாங்க. அடப்பாவி! அப்படின்ட்டு. அதுக்குள்ள இவங்களுக்கு ஒமட்டுது. போயிட்டு வாமிட் எடுக்குறாங்க. ச்சே! எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே! இவர் காட்டிக் குடுக்க போறோமே! அப்படின்னு நினைக்க, போறவரு திரும்பி பார்க்குறாரு. வாமிட் எடுக்குது. "என்ன கண்மணி, நான் ஒரு முத்தம் குடுத்ததுக்காண்டி வாமிட் எடுக்குறியா? அந்த அளவுக்கு நான் உனக்கு பாவி ஆயிட்டனா? இனிமே நான் உன்கூட நீயா பேசாம நான் பேச மாட்டேன். போதுமா?" அப்படின்ட்டு போறாரு. கண்மணி ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஐயோ! எனக்கு உண்மையிலேயே கொமட்டுது. இவர் என்னன்னா இப்படி பண்றாரே கடவுளே! அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு வந்து பக்குங்கிறாரு. திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. "என்ன, நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டா, உன்ட்ட நான் பேசாம போயிருவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் முடியவே முடியாதும்மா. நீ என்ன ச்சீ போடா" அப்படின்னு விரட்டியே விட்டாலும், என் செல்ல குட்டிய கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுப்பேன் அப்படின்னு கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்துட்டு போறாரு. அப்பாடான்னு அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி மூச்சு விடுறாங்க நம்ம கண்மணி. அப்ப வெறுக்கிறது, சண்டை போடுறது, கோவிக்கிறது எல்லாமே அன்பின் வெளிப்பாடு தானோ! பரவால்ல கண்மணி, இப்படியே புரிஞ்சுகிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.